அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பயிர் வகைகளை புசிப்பாய். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், அதனுடைய கிரிகள் எவ்வாறு வெளிப்படுத்தியிருந்த காரியத்தில் இந்த நாள் இன்று 27ஆம் நாளாக பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கு ஆதாமோட தேவன் சொல்கிறார், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் சிருஷ்டிக்கும் போது கனிதரும் மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுதுன்றார். எல்லாமே, அதாவது சகலவித பூண்டுகளையும் எல்லாம் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன், ஆகாரமாக கொடுத்தேன். இது சிருஷ்டிக்கும் போது. எப்போ தேவ வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுது தேவன் கொடுத்தார். ஆனால் கீழ்ப்படியாமனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நீயே விளைவித்து நீதான் அதை புசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக எல்லாமே பழங்கள் எல்லாமே இருந்தது. ஆதாமை கொண்டு வந்து ஏதேனுக்குள்ளே கொண்டு வரும்போது எல்லாமே பழமாக தான் இருந்தது. நீ அப்படி டைரெக்டாக கஷ்டப்படவே தேவையில்லை, டைரெக்டாக நீ புசிக்கலாம். எப்பொழுது கீழ்ப்படியாமைக்கு போனார்களோ அப்பொழுது சகலத்தையும் நீதான் உண்டாக்கி கொள்ளணும், நீதான் அதை பயிரிட்டு ஆகாரமாக நீ தேர்ந்தெடுத்து கொள்ளணும். இந்த காரியம் அப்படி. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இது எல்லாமே ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு விவசாயம் செய்கிறாரு, ஒரு ஏக்கரில் நல்லா ஒரு நெல் விளைவிக்கிறதுக்கு நல்லா பதப்படுத்திட்டாரு. நெல் விளைவிக்கிறாரு. விளைவிக்கும் பார்த்திங்கன்னா, எப்படி களை முளைச்சதோ அந்த களை முளைத்த இடம் அவருக்கு ஒரு சிறிய ஒரு காரியமாக இருக்கும். அதே போல் பாதி நெல் அறுவடை செய்கிற நாட்களுக்கு முன்பாக 3 மாதம் என்றால் அது 2 மாதம் ஆகும்போது விளைவித்தவர் என்ன நினைப்பார்னா, இந்த வருஷம் நமக்கு பரவாயில்ல, எப்படி ஒரு 150 மூட்டை நம்ம எடுத்துடலான்னு அவர் கணக்கு போட்டு சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அறுவடைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாமே பதற ஆச்சுன்னே சொல்ல முடியாது. 5-6 மூட்டை கூட நெல் எடுக்க முடியாது. ஒன்று பூச்சிகளுடைய காரியமாக இருக்கும், இல்லை என்றால் மழையுடைய காரியமாக இருக்கும். அப்பொழுது அவர் எண்ணின காரியம் ஒரு 150 மூட்டை எடுக்கலாம்னு நினச்சவர் அறுவடை நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மூட்டை கூட தேராது. இதுதான் பிறப்பிக்கிறது. இதுதான் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். இது அங்கே விவசாயிக்கு மாத்திரமல்ல, பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே நிலைமை தான். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட வருமானத்தோடு வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம நினச்சிருப்போம் அதை செய்யலாம் இதை செய்யலான்னு. ஆனால் வீட்டில் நடக்கிறது வேறையாக இருக்கும். அவன் எண்ணின காரியம் நம்ம இவ்வளவு இந்த மாதம் குடும்பத்துக்கு எடுத்துக்கலாம், அப்போ மீதி நம்ம இதை செலவு பண்ணலாம், நம்ம இதை வாங்கலாம் அதை வாங்கலான் இருக்கும்போது அதுக்கு அப்படியே எதிர்மறையாக நடக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உழைத்த உழைப்பை சந்தோஷத்தோட நாம் அதை
சந்தோஷப்பட முடியாது. காரியம் என்னவென்றால், அன்று அவர் கொடுத்த வார்த்தை தான், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். என்னன்னு நம்ம எண்ணின காரியம் இல்லை. இது எல்லாமே ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம யோசிக்கிறதில்ல. அன்று கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் சத்தியம், சத்தியமே. இது எல்லா காரியத்திலையும் இது நடந்து கொண்டு தான் இருக்கும். கிருபையின் பிரமாணத்தின்படி இதை என் தேவன் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு தான் செய்வார் நினச்சோம்னா, இது நமக்கு பாரம் அல்ல. இது ஒரு நாளும் நமக்கு முள்ளும் குறுக்காக முளைப்பிக்காது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், கடைசியில் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, இப்படி வந்தது. இது நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியம். கிருபையின் பிரமாணத்தின்படி இது நஷ்டம் அல்ல. என் தேவன் அடுத்து ஒரு காரியத்துக்கு என்னை உயர்த்தும்படியாகத்தான் இந்த காரியம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம இது கிருபையின் பிரமாணம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தமாகவே வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.